ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 3 பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லாங்க. இது அமைஞ்சிருக்க ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கபாளையத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. வீடு கட்டி வெறும் 6 மாதமே ஆன ஒரு புது வீடுங்க. அவங்க வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிற காரணத்தினால இந்த வீடு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. சொந்த அனுபவத்துக்காக அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே ஆள் வச்சு ரொம்ப பார்த்து பார்த்து கட்டின வீடு தான் இது. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க வந்திருக்கிற வீட்டோட எலிவேஷனுங்க இது. ஏரியா அமைஞ்சிருக்கிற இடமும் இதுதான். பாருங்க, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கு. 30 அடி ரோட்டு மேல அமைஞ்சிருக்குங்க. மேற்கு பார்த்த வீடு. வடக்கு வாசல் வச்சு பிளான் பண்ணி வீடு கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட எலிவேஷன் ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க. வீடு கட்டி 1 வருஷத்துக்கு பின்னாடி தான் பெயிண்ட் அடிக்கணுங்கிறதுக்காக வெறும் ஒயிட் வாஷ் மட்டுமே பண்ணியிருக்கிறாங்க. ரோட்டோட உயரத்துல இருந்து வீட்டோட உயரம் எவ்வளோ ஹெவியா மேலே தூக்கியிருக்கிறாங்கங்கிறத பாருங்க. ஒரு பெரிய கார் நிறுத்திக்கிற அளவுக்கும் 2 வீலர் 2 தாராளமா நிறுத்திக்கிற அளவுக்கும் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. அவுட்டர்ல வாயு மூலையில ஒரு அவுட்டர் பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதை இந்தியன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடமும் கொடுத்துருக்குறாங்க. ஜல மூலையில் தண்ணி தொட்டியும் போரும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு தடமும் கொடுத்துருக்குறாங்க. தளவு நில தேக்கில் கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்ட்ரானதும் 11க்கு 21 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்க்கும்போதும் இந்த இடத்துலையும் 11க்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழேயே 2 பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 11க்கு 11 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இதில் அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. இதை வெஸ்டர்ன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ரெடிமேட் டோர் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க கிச்சனு. கிச்சன் மேடை நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க கிரைனட்டில். சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்கு இது வரைக்கும் பார்க்கல. நல்ல விஸ்தாரமான கிச்சன் தாங்க. உள்ளேயே படி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல ரெயிலிங் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கொயர் டைப் பைப் கொடுத்து உள்ளே போட்டிருக்கிற படி எல்லாமே கிரைனட்டில் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்ததும் ஒரு எல் ஷேப்பில் ஹால் கொடுத்துருக்குறாங்க. திங்ஸுகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி லாஃப்ட் ஒன்று பெருசாக கொடுத்துருக்குறாங்க. பதினொன்றுக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதாங்க. அது வீட்டோட குபேர மேட்லேயே கரெக்டாக கொடுத்துருக்காங்க.
இதுலேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதையும் வெஸ்டர்னாவே பிளான் பண்ணியிருக்காங்க. டெரஸ்க்கு வரும்போது ஓப்பனில் ஆல் சிட்டிங் ஏரியா, சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு பால்கனி மாதிரியான ஒரு அமைப்பு. அவுட்டரில் ஒரு பாத்ரூமு, மொட்டை மாடி அவுட்டரில். அவுட்டர்லேயே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் இல்லாமல் வாஷிங் மிஷின் வைக்கிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இல்லை இதை பாத்ரூமாகவும் உபயோகப்படுத்திக்க முடியும். பால்கனி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு கம்பி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்த அந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்ட்டுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. 2.88 அப்படிங்கிற அளவில் இடம் அமைஞ்சிருக்கு. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1550 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்கங்க. இது ஒரு 3 பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. வீட்டுக்கு நல்ல தண்ணி டேக்ஸு எல்லாமே போட்டு வீடு நல்லா ஃபுல் ஆக்குபைடாக இருக்குங்க. ரொம்ப புது பில்டிங்கு, சொந்த அனுபவத்துக்காகவே கட்டினதுங்க. அவங்களே மெட்டீரியல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி ஆள் வச்சு கட்டியிருக்கிறாங்க. வீடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சு அமைஞ்சிருக்கு. 30 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. பெரியநாயக்கபாளையம் மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. இதில் சிறிது விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.